எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் வருவதே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். ஒருத்தர் சொல்றாரு, தம்பி நீங்க பிசாசுகள்லாம் விரட்டும் போது அது பேச விடாதீங்க, ஏன் உங்க கதையெல்லாம் சொல்லிடுவோம். கொஞ்சம் நல்லா கவனிங்களா, தனக்கு சாதகமாய் பேசுகிறவன் நல்ல தீர்க்கதரிசி என்றும், கர்த்தருடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறவன் வந்து கள்ள தீர்க்கதரிசி என்றும் பறைசாற்றக்கூடிய நாட்கள் இது. சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை எவ்வாறு அப்போஸ்தலராகிய பேதுரு இதை எழுதி இருக்கிறார் என்று சொல்லி 2 பேதுரு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 2வது அதிகாரம் 3வது அதிகாரமும் அப்படியே ஒரே கருத்து தான். ஒரே கருத்து. என்ன கருத்து? கள்ள தீர்க்க தரிசனம் வருகை, ஆண்டவருடைய வருகை. என்னது? எல்லாம் எச்சரிப்பு தான். எல்லாம் எச்சரிப்பு, வார்னிங், எல்லாம் வார்னிங்காக தான் இருக்குது இல்லையா? இது தான் ரொம்ப அதிசயமாக நம்ம அவசியமாக பார்க்க போகிறோம். அதாவது சுவிசேஷத்தில் எச்சரிக்கை வருகிறதா? சுவிசேஷம்னா நல்ல செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா எல்லாருக்கும் நல்லா சொல்லணுங்க. என்னங்க அவன் கஷ்டப்பட்டு வர்றான், இப்படி போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க, நல்லா இருப்ப, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, அப்படி அதை மட்டும் சொல்லுங்கள் போதும். சுகம், அன்பு, சமாதானம். ஆமாம், சுகம், அன்பு, சமாதானம், ஹெல்த்து, நல்ல ஹெல்த்து, சரீர சுகம். ஆமாம், இதை மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் அவனை பற்றி ஒன்றும் பாவம் அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். தாடி, பழைய தாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓல்டு ஃபேஷன். ஆசீர்வாதம், பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன், வருகை குறித்து பேசக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் வருகை குறித்து பேசக்கூடாது. இந்த 3 வந்துச்சா சுவிசேஷம் இப்போ கிடையாது. என்னது? பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன், வருகை 3 பேசினா இப்போ உள்ள சுவிசேஷம் கிடையாது. இது உள்ள சுவிசேஷம் அவுடேட்டட். வேற என்னெல்லாம் சொல்லலாம்? இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி? இப்படிதான் வாழணும்னு சொல்லக்கூடாது. எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் சர்ச்சைக்கு வரலாம். சத்தியத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. எல்லாம் அவர் எல்லாத்தையுமே நமக்காக ஏற்றுட்டாரா, நீ எல்லாமே செய்யலாம் அப்படின்னு. ஓகே, வாங்க 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது அதிகாரத்துக்கு வாங்க. நிறைய எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்த்துட்டே போகலாம். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? 1வது வசனம் வாசிமா ஜாஸ்பர். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். என்ன சொல்றாரு? முதல்ல கள்ள தீர்க்கதரிசிகள், இங்க என்ன சொல்றாரு? கள்ள போதகர்கள். அப்புறம் யாரையும் விட்டு வைக்கல அவரு. இது ரெண்டு குரூப் தானே இருக்குது இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகள் வர்றாரு, கள்ள போதகர்கள். ஆமாம், பழைய ஏற்பாட்டு கள்ள தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டில் கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷகர்கள், கள்ள ஊழியக்காரர்கள். ரைட். என்ன சார்? அப்படி இருப்பார்கள். வாசிங்க. அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். 3 வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆமாம், இதைத்தான் இந்த கடைசியிலலாம் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல, இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்றாங்க. இதை 3 காலத்துலையும் எழுதுறாரு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த நாளில் இருந்தார்கள், இப்போ நம்ம நாளில் இருக்கிறார்கள், இன்னும் இருப்பார்கள். ஆமாம், எங்கெல்லாம் வந்து கடல் இருக்கோ அங்கெல்லாம் அலை இருக்கும். எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் வருவதே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். அதாவது நிறைய பேர் வருவாங்க. என்னமே இயேசுவானவர் சொல்றாரு, நிறைய இடங்களில் அவர் சொல்றாரு. இப்போ 2மே கலந்து இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், கள்ள போதகர்களும் இருக்கிறார்கள், கள்ள அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். ஏன் கள்ள அப்படின்னு போட்டிருக்குது? கள்ள நோட்டு. என்னங்க? கள்ள நோட்டு, நல்ல நோட்டு, உண்மை போல இருக்கும், ஆனால் உண்மை இல்லை. எதுல அந்த கள்ளத்தனம் இருக்குது? என்னங்க? உண்மையை புரட்டுவது கள்ளத்தனம், சத்தியத்தை மறைப்பது மாய்மாலம். டைரக்டா புரியுற மாதிரி சொன்னா கள்ள நோட்டு.
புரியுற மாதிரி சொன்னா கள்ள நோட்டு. கள்ள நோட்டு இதே போல 1000 தான் இருக்கும். 1000 ரூபாய், 500 பழைய 1000 ரூபாய், 500 ரூபாய். நல்லா பார்த்து புளித்தோல் இல்ல அவங்க பேசும்பொழுது அது வந்து பசுத்தோல் போர்த்திய புலி. இல்ல அவங்க பேசும்போது சரியா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அது உள்ளுக்குள்ள அந்த கள்ளத்தனம் எங்கேயாவது ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே நம்புறது மாதிரியே தான் இருக்கும். ரைட். ஆனா அதுல ஏதாவது உள்ள வச்சிருப்பாங்க, ஏதாவது உள்ள வச்சு தான் கொடுப்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும் கடைசி காலத்துல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், அதாவது நல்லா இருக்கிறவங்க கூட போய் விழுந்துருவாங்க அதுல. ஆமா, நிறைய இடத்துல எங்க கள்ளத்தனம் இருக்குன்னா 2 இடத்துல நீங்க சொல்லிட்டு வந்ததெல்லாம் நான் சொல்றேன். ஒன்று, அவருடைய அழைப்பிலே கள்ளத்தனம் இருக்கும். அவங்க உண்மையாக அழைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்க உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அறிந்து கொண்ட வசனத்திலையும் அதாவது அழைப்பிலேயே பிரச்சனை இருக்கும். அழைப்புல பிழைப்புக்கு வந்திருப்பாங்க. இதுதான் பின்னாடி அதில் தான் சொல்றாரு. அழைப்பா பிழைப்பா நுழைப்பா, அல்லது ஏதாவது சொந்தக்காரங்களும் பூத்தி விட்டாங்களா அவங்கள, அல்லது ஏதாவது வேலை அங்கெல்லாம் போட்டாங்க, எனக்கு ஒன்றும் வேலை கிடைக்கலங்க, கடைசியில் நான் வந்து ஊழியக்காரன் ஆகிட்டாங்க. ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா ஊழியக்காரர்கள் வேலை, இதுவா, அல்லது உண்மையாக அழைக்கப்பட்ட அழைப்பிலே கள்ளத்தனம். இது முதலாவதாக. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே கள்ளத்தனம். நீங்க சொன்ன மாதிரி மாய்மாலமானது, அதாவது ஆட்டுத்தோலை போத்துன ஓநாய்கள். ஆமா, வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு, முகமூடி போட்டவர்கள். மூன்றாவதாக அவருடைய செய்தியிலே கள்ளத்தனம். நீங்க சொன்னதான் வேதத்தை சத்திய வேதம் போல சொல்லுவதாக அவர்கள் சொல்லி, அவர்கள் சொல்லுவதெல்லாம் அசத்தியமானது அல்லது எல்லாமே அசுத்தமான காரியங்களை செய்கிறோம். ஆக 3லயும் இருக்கும். ஒன்று, அவருடைய அழைப்பிலே கள்ளத்தனம். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே கள்ளத்தனம். மூன்றாவதாக அவருடைய செய்தியிலே கள்ளத்தனம். எல்லா இடத்துலையும் மரம் நல்லதா கெட்டதா எப்படின்னா வேற்றிலிருந்தே பிரச்சனை. இந்த பகுதியை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னா, 1வது அதிகாரத்தை அப்படியே பேசிட்டு வந்துட்டு பின்பதாக நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம்னு சொல்கிறாரு. கட்டுக்கதைகளை நாங்கள் சொல்லலைங்கிறாரு. உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்குங்கிறாரு. 2வது வருகை குறித்து பேசும் பொழுது தீர்க்க முழுக்களும் அப்படியே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த 2வது அதிகாரத்திலேயே 3வது அதிகாரத்திலேயே முழுவதுமாக அவர் பேசுவதென்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை குறித்தும் இந்த 2வது வருகையோடு கூட அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள போதகர்கள் வருவார்கள் என்று சொல்லி 2 ரொம்ப அழகாக அப்படி இணைக்கிறார், கொண்டு வர. சரி, எங்கெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் பார்த்தோம்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். உபாகமம் 13வது இதை வச்சுக்கிறோம். உபாகமம் 13வது அதிகாரம், அந்த 13ங்கிற வசனமே வார்த்தையே ரொம்ப இதாக இருக்கும் போட்டிருக்கு. ஏன்னா 13வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் மோசே எச்சரிக்கிறார் கள்ள தீர்க்கதரிசி யார் அப்படின்னு. அதை எடுத்து வச்சுங்க. 2வதாக இடத்துல 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம், இதுதானே சொன்னேன், 13ங்கிறதே ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் 22வது அதிகாரம் 5 முதல் 23 வசனத்திலையும் இந்த பிரச்சனைகள் காணப்படுது. அதுக்கு அடுத்ததாக எரேமியாவினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் 31வது வசனத்தில் 6வது அதிகாரம் 13 13வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் இதே பிரச்சனைகள் வரும். நீங்கள் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேடிக்கையான பகுதிகளாக இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த பகுதியில்? ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போமா? இயேசுவானவரும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி மத்தேயு 24வது அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களில் சொல்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் இந்த 2 மட்டும் நம்ம வாசிப்போம். உபாகமத்தை ஒருத்தங்க வாசிங்க, 13வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிங்க. இன்னொருத்தங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இதுலேயும் நீங்கள் வந்து 2வது வருகை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வந்து அதாவது ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி சொல்லும் பொழுதே கள்ள தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிறார். அதாவது பேதுருவானவர் எழுதும் பொழுது அவர் அதிகமாக இயேசுவானவர் சொன்னதை அப்படியே எழுதுறாரு, இங்கே கொண்டு வர்றார். ஆக கிறிஸ்து சொன்னதை அப்போஸ்தலர் கொண்டு வராங்க. சரி, தயவுசெய்து வாசிங்க 13வது அதிகாரம் உபாகமம் 13வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பர்ணக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக.
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. கொஞ்சம் காரசாரமாக இருக்குல்ல இல்லை? நம்ம வந்து என்னமோ அவரும் ஊழியம் செய்கிறாருங்க அப்படின்னு விடுறது மட்டுமில்லை, அவருக்கும் பண தேவைகள் இருக்குன்னு சொல்லி கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அறியாமல் நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரி, இயேசுவானவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். என்ன இங்கே கள்ள தீர்க்க தரிசனம் எதை பறித்து சொல்றாங்க? முக்கியமா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை குறித்து தான் பேசுறாங்க. கவனிச்சிங்களா? இதில் அங்கே வர்றாரு இங்கே வர்றாருன்னா போகாதீங்க, நாள் குறித்து இது நாசாவில் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாலாம் போகாதீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு. தேதியெல்லாம் சில பேர் சொல்றாங்க, தேதியெல்லாம் சொல்லிடுறாங்க, தேதி சொல்றாங்க. அல்லது இந்த ஊரில் இருக்கிறாரு, வாங்க எங்கள் சபைக்கு வந்தால் தான் நீங்கள் ஆண்டவர் வருவதை பார்க்கலாம், அல்லது என்னோடு கூட நீங்கள் வந்து என்னது யோர்தான் நதியில் போனா தான் நீங்கள் பார்க்கலாம் இப்படின்னு சொன்னால் போகாதீங்க. எப்படின்னா போகாதீங்க. எங்கள் சபைக்கு வந்தால் இப்போ நல்ல சபையாக இருந்தால் நம்ம போகலாம், எங்கள் சபையில் மட்டும்தான் இயேசுவானவர் இருக்காருன்னு சொன்னால் போகாதீங்க. இங்கே ஹலோ, எங்கள் சபையில் மட்டும்தான் இயேசுவானவர் இருக்காருன்னு சொன்னால் போகாதீங்க. இங்கே என்ன சொல்கிறேன், எங்கள் சபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். ஏன்னா எல்லா சபைகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று அந்த பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத ஒரு சிறிய கூட்டத்தை ஆண்டவர் ஆங்காங்கே வைத்திருக்கிறார், ஆங்காங்கே வைத்திருக்கிறார். ரொம்ப தெளிவாக இதெல்லாம் சொல்கிறாரு. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொன்னீங்க, கூடுமானால் முடிஞ்சிச்சுன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆக அடையாளங்கள் செய்கிறார்கள், அற்புதங்கள் செய்கிறார்கள், சுகமளிக்கிறார்கள் என்பது நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா என்பதற்கு அடையாளம் கிடையாது. நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செய்தோம், ஆனால் நான் உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். I don't know youன்னு சொல்றதை விட என்ன, you don't know me. நீ எல்லாத்தையும் செஞ்ச, என் பேரை சொன்ன, ஆனா என்ன தெரியாது, சித்தத்தின்படி செய்யல, என்னுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. இன்னொரு இடத்துல, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வந்து 19வது அதிகாரத்துல பேய் விரட்டுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்துல எபேசுல வந்து என்ன சொல்றாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போ. ஒரிஜினல் கிடையாது, ஒரிஜினல் மாதிரி ஒரு டூப்ளிகேட். பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை எடுக்கிறேன். எனக்கு பவுலையும் தெரியும், பீறி போடுகிறது. சிலர் வந்து இந்த நான் சிலர்கிட்ட பார்த்துருக்கேன், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசுகளை விரட்டும் போது சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, தம்பி நீங்கள் பிசாசுகள்லாம் விரட்டும் போது அது பேச விடாதீங்க, ஏன் உங்கள் கதையெல்லாம் சொல்லிவிடுவோம்.